ஃபேஸை பார்த்து இன்சல்ட் பண்றவங்கள கூட நம்பலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போறவங்கள மட்டும் நம்பவே கூடாது. இவங்க நம்மள எங்கேயாச்சும் வச்சு பார்த்தாங்கன்னா அப்படியே 32 பல்லையும் காமிச்சிட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டே ஓடி வருவாங்க. நல்லா பேசுவாங்க, அவ்வளோ பாசம் காமிப்பாங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாவே நினைச்சுக்கிட்டு பேசுவாங்க. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா கூட உங்களையும் பாசமா திட்டுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. ஆனா இவங்க உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே அப்படியே அவங்களோட ஃபேஸ் மாறிடும். உங்களோட எனிமிக்கு கூட உங்க மேல இவ்வளோ கோவம் இருக்காது, அவ்வளோத்துக்கும் பேசுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் காலேஜில் படிக்கிற டைமில் என் கூட படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணோட மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் நான் காலேஜுக்கு போகும்போது இந்த மேரேஜ் ஆன பொண்ணு தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, இவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சும்மா எல்லாரையும் காமிக்கிறதுக்காக, எல்லாம் முடிஞ்சாச்சு, இதுக்கு மேலே எதுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த கல்யாணம் ஆன பொண்ணு பக்கத்தில் வந்த உடனே இந்த பேசின பொண்ணு ஓடி போய் ஹக் பண்ணுறா, கன்கிராட் சொல்கிறா, ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறா. நான் யோசிச்சேன், என்னடா இது இப்போதானே அவளை பற்றி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு யோசிச்சேன். பட் நான் போய் கேட்க போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேசின பொண்ணு அவள் ஒரு நல்லவ மாதிரியும் நான் தான் டாக்ஸிக் அப்படின்னு ஊர் ஃபுல்லாகவே போஸ்டர் ஒட்டிடுவா. அதை எல்லாரும் நம்பவும் செய்வாங்க. ஏன்னா இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்னதான் தப்பு பண்ணாலும் எல்லாரும் அவங்கள ஈஸியாக மன்னிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்கள திருப்பி திருப்பி நம்புவாங்க. அவங்களோட சிரிப்பு, பிஹேவியர் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால நம்ம யார்கிட்ட பழகுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.